அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி அப்பாவுக்கு எந்த ஒரு சடங்கையும் செய்ய முடியல அப்படிங்கிற கோவத்தை எல்லாத்தையும் நம்ம ராதிகா கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா பாத்தியா, இந்த பாக்கியலட்சுமி என்னம்மா ட்ராமா பண்ணிட்டு எல்லாரையும் அவள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. கடைசியில் என் அப்பாவுக்கு இறுதிச் சடங்கு கூட என்னை செய்ய விடாத அளவுக்கு பாவ பண்ணவனா என்னை மாற்றிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியலட்சுமி தான். அவளுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் ஆனால் நான் நிம்மதியாக இருக்கவே விடமாட்டேன் பாரு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அவரோட ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ராதிகா என்ன பண்ணனா, கோபி நீங்கள் நிதானமாக இருங்க, இது பாக்கியா எடுத்த முடிவு கிடையாது. மாமா நிறைய தடவை சொல்லியிருக்கிறதா சொல்லி அத்தை சொன்னாங்க. அதை தாண்டி அத்தையோட முடிவை மாற்ற முடியாது நம்ம யாராலையும். ஏன்னா அவங்க பிடிச்சது தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டாங்க. யார் சொல்லியும் கேட்காதப்ப நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்காக போகிறதில்ல. நீங்கள் பண்ண சின்ன சின்ன தப்புகளை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா எடுத்து சொல்கிறாங்க. உடனே கமலா என்ன பண்ண, ஏய் ராதிகா என்னடி பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையே இல்லாமல் நாசமாக பண்ணதே அந்த குடும்பம் தான். கடைசியில் நீ என்னடி போய் அந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. மாப்பிள்ளை செய்கிறது கரெக்ட் தான், எல்லாம் அந்த பாக்கியலட்சுமி பண்ண வேலை தான். அவள் தான் அவங்க மாமனார் மாமியார்னு எல்லாரையும் அவங்களோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியில் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய விடாத அளவுக்கு பண்ணியிருக்கானா. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியலட்சுமி தானே. அவள் என்ன மாய மந்திரம் பண்ணாலும் அதனால தானே உங்கள் மாமியாக்காரி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலம்மா ஏற்றி விடுறாங்க. உடனே கோபி, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது சரிதான், எல்லாமே இந்த பாக்கிய தான் காரணம். அவளை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். என் கடமையை செய்ய விடாமல் பண்ணால அவளை கேட்ரிங்கில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே விட மாட்டேன் பாருங்க. ஏன்னா அவள் அதை வச்சு தானே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டா அப்புறம் பழையபடி என் காலில் விழுந்து தானே ஆகணும். அப்போ தான் தெரியும் என் அம்மாவுக்கு கோபியோட அருமை என்ன அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் நான் காட்ட போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்காக கண்டிப்பாக பாக்கியாவை பழி வாங்கிறதுக்காக பல சுயரூபங்களை கையாள போகிறாரு. இந்த பிரச்சனையிலலாம் இருந்து நம்ம பாக்கியா எப்படி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.